ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான வால் டெக்கர் பண்ணலாமா? வாங்க. இதுக்கு தேவையான பொருள் கார்ட்போர்ட் ஷீட்டை இந்த மாதிரி குட்டியாக ரவுண்ட் சர்க்கிளில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்தா ஷெல்லை இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறனோ அதே மாதிரியே க்ளூ கன் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் க்ளூ கன்னா ஃபெவிகால் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா க்ளூ கன் சொல்லிட்டு எதையோ காட்டுறான்னு நினைக்காதீங்க. இது ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே என் க்ளூ கன் வேஸ்ட்டாக போச்சுங்க. ஸோ ஒரு வழியாக போராடி இந்த ஃப்ளார்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கலர்ஸில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து தனியாக ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் ஒயிட் சிமெண்ட், அது கூட கொஞ்சம் வாட்டர், அதுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த கார்ட்போர்டில் ஃபுல்லாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்து சரி நம்ம வால் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். என்னடா வால் சொல்கிறான்னு யோசிக்காதீங்க. வால் ஃபார்மில் நம்ம ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ட்ரை ஆகிறதுக்கு 2 to 3 hours ஆகும். நான் என் கை காலை வச்சு சும்மா இல்லாமல் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி காஞ்சிடுச்சான்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஃப்ளாரையும் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதோட விட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். கையை காலை வச்சு சும்மா இல்லாமல் இதை நான் மேலும் அழகுபடுத்திக்கிறேன் என்று சொல்லிட்டு இதில் பிரான்ச்சஸ்லாம் ஆட் பண்ணேன். அது அழகாக இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னடா வசனம் எழுதுறது அப்படின்ற யோசித்து நமக்கு எப்பயும் தெரிஞ்சது வெல்கம் இல்லைனா ஹோம் ஸ்வீட் ஹோம். இது ரெண்டுத்தில் ஏதாவது எழுதலான்னு பார்த்தா வெல்கம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ ஹோம் ஸ்வீட் ஹோம் எழுதிக்கலான்னு சொல்லிட்டு அதை எழுதி முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் குட்டி குட்டி ஹார்ட்ஸும் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அது என்னன்னு தெரிலங்க. நான் தனியாக வரையும் போது நல்லா தான் வரைகிறேன். வீடியோ எடுத்து வரையும் போது இந்த ஹார்ட் எனக்கு ஒழுங்காகவே வரல. இந்த வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.